கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே மார்த்தாள் மரியாளை குறித்து இங்கேயும் நாம் பார்க்க இருக்கிறோம். மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகளும், அதோடு கூட உயிரோடு எழுப்பின மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த லாசருவின் வீட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே ராவிருந்து ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். அந்த விருந்திலே இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மார்த்தாள் அவருடைய சரீர பசிக்காக சரீரத்தை குறித்து அநேக உணவு பதார்த்தங்களை அவள் தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவள் வைத்திருந்த நலதம் என்கிறதால விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அவள் அந்த தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் ஆண்டவருடைய பாதத்தை அவள் துடைத்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். உடனடியாக சீடரில் ஒருவர் அவளை பார்த்து, ஏன் இந்த தைலத்தை இவ்வளவு வீணாக செலவழிக்கிறாய்? ஒருவேளை இதை விற்று 300 பணத்திற்கு இதை விட்டிருக்கலாமே, விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி மரியாளை பார்த்து இயேசுவின் சீடர்களிலே ஒருவராகிய யூதாஸ்காரியோத்து சொல்லுகின்றான். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கின்றார், இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கின்றார். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மிடத்துல இருக்கின்ற விலையேற பெற்றதை இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் கொடுக்கின்றோமா என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது மரியாள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைகளை, இயேசுவினால் சொல்லப்பட்ட, இயேசு போதித்த காரியங்களை அவள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்பொழுது தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற மிகவும் காஸ்ட்லியான அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே அவள் ஊற்றிவிட்டாள். நாமும் கூட அநேக நாட்களாக, அநேக ஆண்டுகளாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அவருடைய போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்றைக்கு நாம் செயல்படுத்த போகின்றோம்? மரியாளை போல உங்களிடத்துல இருக்கின்ற விசேஷித்த ஒரு காரியத்தை, விசேஷித்த ஒரு பொருளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மரியாளை போல நம்மிடத்துல இருக்கின்ற விலையேற பெற்றதை இயேசுவுக்காக கொடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.